ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? குடி. இல்ல, ரிலேஷன்ஷிப் வரதுக்கு முன்னாடி என் லைஃப் ஸ்டைலே வேற. நான் கொஞ்சம் பிரீமியமான ஆளா, நான் ராணி மாதிரி வாழ்ந்தேனா. பரவாயில்ல, உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் மாறிடும், நீ குடி. ஒன்னாவது கா, எதுக்கு அதை மூந்து பார்த்துட்டே இருக்கீங்க? ஸ்மெல் டெஸ்ட். அப்படின்னா சொல்றேன். இது கும்சி, இது இன்னொரு 10 நாளைக்கு போடலாம். இது கிப்சி, இது இன்னொரு 10 மணி நேரத்துக்கு போடலாம். இது கப்சி, இது ஆல்ரெடி 10 நாளா துவைக்காம போட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டோம்னா சோப்பு தண்ணி எல்லாமே நல்லா லாபம் பார்க்கலாம்ல. எப்படி? பூஜா, உங்களுக்கு தான் ஆபீஸ் முடிஞ்சுல, இன்னும் இங்க என்ன பண்றீங்க? அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர், போன், லேப்டாப் எல்லாம் சார்ஜுக்கு போட்டா கொஞ்சம் கரண்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும்ல. அது ஆபீஸ்ல அப்படியே கரண்ட் ஒரு வீட்டு போலான்ட்டு. அது ஓகே. அந்த போன்ல அப்படி என்ன பண்றீங்க? அது வைஃபைல படம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஃபேமிலி வீட்ல படம் பார்க்க வெயிட்டிங் யூசி. எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் புரியுது பூஜா. ரிலேஷன்ஷிப் முன்னாடி நானும் ஒரு பிரீமியம் பர்சனா இருந்தேன். பயங்கர லாவிஷா செலவு பண்ணுவேன். நம்ம ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்ன்றதுனால நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி ஆயி போச்சு. முன்னாடிலாம் நான் ராஜா மாதிரி இருந்தேன். மச்சி, அந்த கிரேவி ஒரு ஹாஃப் பவுல் வச்சுட்டு வந்துட்டோம்ல. அத பார்சல் பண்ணா காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். மச்சி ஒரே நிமிஷம். மச்சி லஞ்சுக்கு பிரியாணி. மச்சி அடிக்கிற வேலை எதுக்கு நம்ம 2 வண்டியில போனோம்? ஒரே வண்டியில ட்ரிபிள்ஸ் போயிட்டா பெட்ரோல் மிச்சம்ல. வா ஒரே வண்டியில போலாம். வா 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 வா. மச்சான் ஹாட்ஸ்பாட் போடுறா. அப்படியா? ஹாட்ஸ்பாட் தானே. ஐயோ மச்சி, போன்ல திடீர்னு பேட்டரி ஏதோ ஆயிடுச்சு மச்சி. மச்சி எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது மச்சி. நான் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு பாப்பேன். ராஜா மாதிரி இருந்தேன். ஏண்டா, ரிலேஷன்ஷிப் முன்னாடி நீ எப்படி இருந்த எனக்கு தெரியும். உருட்டாத, ஓகேவா? ஆனா நீ ராஜா மாதிரி இல்லனாலும் உன் முடி ராஜா மாதிரி தான்டா இருக்கு. அதான் சொன்னலடி, நான் ராஜா மாதிரி இருந்தேன். ஏன் இப்ப கூட நான் ராஜா மாதிரி தான் இருப்பேன். எப்படி? ஏன்னா நான் யூஸ் பண்ற ஷாம்பு. என்ன ஷாம்பு? ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங் ராஜா ஷாம்பு. இந்த ஷாம்பு ஜஸ்ட் 30 டேஸ்ல என்னோட ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுச்சு. ஹேர் ஃபால் மட்டும் சால்வ் பண்ணாம இந்த ஷாம்பு என்னோட ஹேரை ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கவும் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் நவ் மை கான்ஃபிடன்ஸ் இஸ் ரீஸ்டோர்ட். ஹேர் ஃபால் சொல்யூஷனுக்கு ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங் ராஜா ஷாம்பு இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன்.